வணக்கம். மீண்டும் உங்களை KPN மீடியாவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. என்று மாருதி காரை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். என்னன்னா 40 ஆண்டுகால சாம்ராஜ்யத்திற்கு முடிவு கட்டுகிறதா மாருதி. 1 லிட்டருக்கு 24 கிலோமீட்டர் மைலேஜ் தரும் மோட்டாரை வெளியேற்ற திட்டம் வகுத்திருக்கிறது. இதை பற்றிய ஒரு முக்கியமான செய்தி. மாருதி சுசுகி நிறுவனம் அதன் 800cc என்ஜினை இனி எந்த காரிலும் வழங்காது என்கிற அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அது குறித்து கூடுதல் விவரங்களை நாம் பார்க்கலாம். மாருதி சுசுகி நிறுவனம் அதன் 800cc மோட்டாரை இந்திய சந்தையில் இருந்து வெளியேற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 40 ஆண்டுகால வரலாற்றை இந்த மோட்டார் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் மாருதி சுசுகி நிறுவனம் அதன் மாருதி 800 காரிலேயே இந்த மோட்டாரை அறிமுகப்படுத்தியது. இதன் அறிமுகம் 1983ஆம் ஆண்டு அரங்கேறியது. தற்போது ஆல்டோ கார் மாடலில் இந்த மோட்டார் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இத்தகைய ஓர் பழமையான மற்றும் புகழ் வாழ்ந்த 800cc மோட்டாரையே நிறுவனம் வெளியேற்ற இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விரைவில் அறிமுகமாக இருக்கும் புதிய மாசு உமிழ்வு விதியே 800cc மோட்டாரை மாருதி வெளியேற்ற திட்டமிட்டிருப்பதாக முக்கிய காரணமாக இருக்கின்றது. புதிய BS6 மாசு உமிழ்வு விதி காரணமாக கடந்த காலங்களில் அதன் சிறிய என்ஜின்களில் கிடைத்துக் கொண்டிருந்த டீசல் மோட்டார்களை மாருதி சுசுகி நிறுவனம் வெளியேற்றியது. ஆகையால் தற்போது இந்நிறுவனம் டீசல் மோட்டார்களுக்கு எதிரான நிறுவனமாக மாறி இருக்கின்றது. இந்த நிலையிலேயே 800cc வெளியேற்றம் திட்டத்தினால் சிறிய என்ஜின்களுக்கு எதிரான நிறுவனமாகவும் மாருதி மாறி இருக்கின்றது. வெளியேற்றம் செய்யப்பட இருக்கும் இந்த சிறிய மோட்டார் 1 லிட்டருக்கு 24.5 கிலோமீட்டர் வரை மைலேஜ் தரக்கூடியது. இருப்பினும் இந்த சிறிய என்ஜின் கொண்ட கார்களை வாங்குபவர்கள் இந்தியாவில் குறைந்து காணப்படுகின்றனர். இதுவும் நிறுவனம் இம்மோட்டாரை வெளியேற்றுவதற்கான மற்றும் ஒரு காரணமாக உள்ளது. வாங்குபவர்கள் குறைந்து காணப்படுவதால் வரவிருக்கும் RTE ரியல் டிரைவிங் உமிழ்வு விதிகளுக்கு ஏற்ப இம்மோட்டாரை அப்கிரேட் செய்வது பலனளிக்காது என நிறுவனம் நம்புகின்றது. இதன் அடிப்படையிலேயே அதிரடியாக அம்மோட்டாரை வெளியேற்றும் திட்டத்தை மாருதி சுசுகி கையில் எடுத்திருக்கிறது. ஆனால் இது குறித்த எந்த ஒரு அறிவிப்பையும் மாருதி சுசுகி அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. விரைவில் அதற்கான அறிவிப்புகளை அது வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த 800cc மோட்டாரின் உற்பத்தியை சிறிய டீசல் மோட்டார் வெளியேற்றத்தின் போதே மாருதி செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஹார்ட்ரெக் பிளாட்பாரத்தில் தயாரிக்கப்பட்ட ஆல்டோவில் அம்மோட்டாரை அறிமுகப்படுத்தி அதற்கு மறுவாழ்வை மாருதி அளித்தது. நிறுவனத்தின் இந்த நகர்வு அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்க செய்தது. பட்ஜெட் வாகன பிரியர்களை தொடர்ச்சியாக தன் வசம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நகர்வை அது மேற்கொண்டது. தற்போது நடைமுறையில் உள்ள BS6 மாசு உமிழ்வு விதியில் கணிசமாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இத்துடன் கஃபே 2 விதியும் உருவாக்கப்பட்டுள்ளது. இவை தற்போது உள்ள மாசு உமிழ்வு விதிகளை பன்மடங்கு கடுமையாக்கும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையே 2023 ஏப்ரலில் இருந்து நடைமுறைப்படுத்த இருக்கின்றது இந்திய அரசு. இந்த புதிய விதி விரைவில் அறிமுகமாக இருப்பதை முன்னிட்டு வாகன உற்பத்தி நிறுவனங்கள் சில இக்கட்டான முடிவுகளை எடுக்க தொடங்கியிருக்கின்றன. அந்த வகையில் சமீபத்தில் ஹோண்டா நிறுவனம் அது விற்பனைக்கு வழங்கி கொண்டிருக்கும் அனைத்து டீசல் இன்ஜின் கொண்ட கார் மாடல்களையும் விற்பனையில் இருந்து அகற்ற இருப்பதாக தகவல் வெளியாகின. ஹோண்டா குறித்து வெளியாகிய இந்த தகவல் அனைத்து இந்தியர்களையும் அதிர்ச்சியில் உறைய வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த அதிர்ச்சியின் அதிர்வுகள் ஓய்வதற்கு முன்னரே தற்போது மற்றும் ஒரு அதிர்ச்சியாக மாருதியின் 800cc மோட்டார் வெளியேற்றம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது நிறுவனத்தின் வேகனார், ஸ்விஃப்ட் மற்றும் டிசையர் ஆகிய கார் மாடல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆல்டோவின் விற்பனை பல மடங்கு குறைந்து காணப்படுகிறது. மாருதி சுசுகி நிறுவனம் இந்த 800cc மோட்டாரை முதலில் 39 HP பவரையும் 59 Nm டார்க்கையும் வெளியேற்றும் திறனிலேயே உருவாக்கியது. இந்த நிலையிலேயே 2000ஆவது ஆண்டில் இந்த மோட்டார் அப்கிரேட் செய்யப்பட்டது. அப்கிரேடை தொடர்ந்தே இதே 800cc மோட்டார் அதிகபட்சமாக 48 HP பவரையும் 69 Nm டார்க்கையும் வெளியேற்றும் திறன் கொண்டதாக மாறியது. இதைத் தொடர்ந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் மற்றும் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 4 வால்வுகள் என பல்வேறு மாற்றங்கள் இந்த மோட்டாரில் செய்யப்பட்டன. இவ்வாறு பன்மடங்கு மாற்றங்களுடன் சந்தையில் சர்வை செய்து கொண்டிருக்கும்
800cc மோட்டாரை விரைவில் நம்மை விட்டு விடைபெற இருக்கின்றது. ஆனால் ஆல்டோ போன்ற சிறிய உருவம் கொண்ட கார்களின் விற்பனை பெருமளவில் பாதிக்கப்படலாம் என யூகிக்கப்படுகிறது. இதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் அடுத்த காணொளியில் ஒரு புதிய செய்தியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து உடனுக்குடன் சுட சுட ஒரு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தெரியாதவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது என் நோக்கம். நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.